நேயர்களே அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வார பலன்கள். வாரம் உங்களுடைய வாழ்க்கையில் திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, இந்த வார பலன்களில் நீங்கள் இந்த வாரத்தில் என்னென்ன விஷயங்களில் மேக்ஸிமம் செய்யலாம், என்னென்ன விஷயங்களை கொஞ்சம் கவனமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். புதிதாக பார்க்குறவர்கள் எல்லாருக்குமே நம்ம சொல்கிற விஷயங்கள் கொஞ்சம் புதுமையாக இருக்கும். ஆனால் ரெகுலராக நம்மளை பார்த்திங்கன்னா வீடியோவில் ஃபாலோ பண்ணிக்கிருக்கவங்க ரொம்ப அருமையாக இருக்குது சார், நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் கட்டாயமாக நடக்குது, நீங்கள் சொல்கிற பலன்கள் எல்லாமே எங்களுக்கு அப்படியே நேச்சுரலாகவே அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படிங்கிற மாதிரி தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி வாழ்த்துறாங்க. ஸோ இது நம்மளுடைய இந்தியாவில் மட்டும் கிடையாது, வெளிநாடுகள்லேருந்து நிறையா கால்ஸ் வருது. மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் பார்த்திங்கன்னா அமெரிக்கா, அப்புறம் நம்ம ஸ்ரீலங்கா, இப்படிலாம் இன்னும் நிறையா கன்னடா இருந்ததுலாம் பார்த்திங்கன்னா நிறையா கால்ஸ் வருது. கால் பண்ணி ஜாதகம் பார்க்கலாமா கேட்காங்க. சில பேர் நம்பர்ஸ் எடுக்க முடியல, ஏன்னா நம்ம ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஃபோன் அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் முதலில் உங்களுடைய டீட்டெயில்ஸை எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பேர், உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த மாதம், பிறந்த வருடம், பிறந்த நேரம், பிறந்த ஊர், இந்த விவரங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு ஹாரோஸ்கோப் பார்க்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். நீங்கள் ஜிபேயில் அமௌண்ட் போட்டோன்னே உங்களுக்கான டைம் கொடுத்து உங்களுக்கு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம், அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கும், அந்த கேள்விக்கான விஷயங்களை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். 11/11/2024 முதல் திங்கட்கிழமை முதல் 17/11/2024 ஞாயிற்றுக்கிழமை வரை, மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசி நேயர்களுக்கான ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு கோச்சார ரீதியான கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த ராசி பலனே பார்த்திங்கன்னா அந்த கோச்சார ரீதியான கிரகங்களை வைத்து தான் பலன்களை எடுக்கிறோம். ஸோ உங்கள் சுய ஜாதகங்கிறது வேறு, கோச்சார ரீதியான பலன்கள் மூலமாக உங்களுக்கு கூறப்படும் செயல்பாடுங்கிறது வேறு என்பதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் துலாம் ராசியில் கிட்டத்தட்ட 15ஆம் தேதி வரையும் சூரிய பகவான் துலாம் ராசியிலும், 16ஆம் தேதியிலேருந்து சூரிய பகவான் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்குள்ளே மாறிடுவார். சூரிய பகவான் பார்த்திங்கன்னா மாதக்கோள், அதனால் ஒவ்வொரு தமிழ் மாதத்துலேயும் அவர் மாறிக்கிட்டே இருப்பார். ஸோ 16ஆம் தேதி தமிழ் மாதம் பிறக்கிறதுனால அவர் விருச்சிக ராசிக்குள்ளே போயிடாரு. அதுக்கடுத்தபடியாக சந்திர பகவான், இவர் நாட்கள் கோள், 2 நாட்கள் கோர்க்க ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடந்து போவார். ஸோ சந்திர பகவான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கும்பராசியில் பயணிப்பார். அதாவது திங்கட்கிழமை கும்பராசியில் பயணிக்கிற சந்திர பகவான் ரிஷபராசி வரையும் பயணிப்பார். அதாவது கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் வரையும் சந்திர பகவான் பயணிப்பார் என்று பார்க்குறோம். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் கடகராசியில் இருக்கிறார். புதன் பகவான் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறார். குரு பகவான் ரிஷபராசியில் வக்கர நிலையில் அமர்ந்திருக்கிறார். அதே போல் சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா தனுசு ராசியிலும், சனி பகவான் கும்பராசியில் வக்கர நிவர்த்தியாகி உட்கார்ந்துருக்காரு. ராகு பகவான் மீன ராசியிலும், கேது பகவான் கன்னி ராசியிலும் அமர்ந்திருக்காரு. அப்போ இந்த 9 கிரகங்கள், அதாவது 7 கிரகங்கள் 2 நிழல் கிரகங்கள், மொத்தம் 9 கிரகங்களும் இந்த அமைப்பில் இருக்கும்பொழுது நம்மளுடைய மேச ராசிக்காரர்களுக்கு முதலில் எப்படி இருக்கும், அடுத்தடுத்து வர ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். சிம்ம ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு அற்புதமான செயல்பாடுகள் ஏற்பட போகுதுங்க. யாரெல்லாம் சிம்ம ராசிக்காரங்களில் சினி ஃபீல்டில் இருக்கீங்க, சின்னத்திரையில் இருக்கீங்க, அதே போல் யூடியூப் மூலமாக வருமானம் சம்பாதிச்சுக்கிருக்கீங்க, வருமானம் அதிகமாக வரணும்னு ஆசைப்பட்றீங்க, உங்களுடைய திறமையை வெளியே கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த வாரம் நீங்கள் உறுதியாக பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய திறமையை நீங்கள் வெளியே கொண்டு அதன் மூலமாக ஒரு பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுவது மூலமாக நீங்கள் அடுத்த கட்ட நகர்வு செல்வதற்கான வாய்ப்பு உண்டு. ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை இந்த வாரத்தில் நீங்கள் துவக்கத்திலேயே ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க.
ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள், நம்மளுடைய சிம்மராசி மாணவர்கள் கல்வியில் ரொம்ப சிறந்து விளங்குவீங்க. உங்களுடைய பெற்றோர்களை கூட்டு வச்சு உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுக்கு பாராட்டு கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் உண்டு. எந்த போட்டியாக இருந்தாலும் கட்டாயம் அந்த வாரத்தில் கலந்துக்கோங்க. போட்டியில் வெற்றி பெற வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மாமியார் மருமகள், குடும்ப பெண்களுக்கு வந்து சொல்வது என்னென்னா, மாமியார் மருமகள் ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுடைய மாமியார் வந்து உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க, உங்கள் மருமகளும் உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ குடும்ப ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொழில் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக தொழில் பண்ணுங்கள். யாரையும் நம்பி அதிகமாக முதலீடு பண்ணிட வேண்டாம், அல்லது கடன் கொடுத்துட வேண்டாம். ரொம்ப பர்ஃபெக்டாக தொழில் பண்ணால் நல்ல பாதிப்புலேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனம் செலுத்துங்க. தேவையில்லாத விஷயங்கள், உங்களுடைய பர்சனல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெளிப்படையாக சொல்லிட வேண்டாம். இந்த வாரம் சொன்னீங்கன்னா அதை வச்சு உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் என்பதை குறிக்கொள்கிறேன். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12/11/2024 முதல் 14/11/2024 வரையும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த குறிப்பிட்ட கால நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சந்திராஷ்டமம் சொன்னால் வீட்டை விட்டே போக தேவையில்லையா, வீட்டுக்குள்ளேயே இருக்கணுமா, இல்லை எந்த வேலையுமே பார்க்காம படுத்தே கிடக்கணுமா, அப்படிலாம் தவறான செயலுங்க. சந்திராஷ்டமம் அன்னைக்கு உங்களுடைய வீட்டில் இருக்கும் கொடிமரம் இருக்கும், அதாவது கொடிமர கோவில் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கோவிலில் போய் குறைஞ்ச ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு வாங்க. இந்த சந்திராஷ்டமானது உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடாது. நீங்கள் செய்கிற விஷயங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நீங்கள் எதுவும் தவறான ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. அப்படின்னு நிதானமாக கும்பிட்டுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள் நல்ல மாற்றம் இருக்கும். வெற்றிகரமான சூழ்நிலையை நீங்கள் உறுதியாக சந்திப்பீங்க. சிம்மராசிக்காரங்க இந்த வாரத்தில் ஒரு அற்புதமான ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கு. நேயர்களே, யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் இருக்கிறதோ கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள். தினமும் 1 மணி நேரம் ஆன்லைன் மூலமாக, ஜூம் மீட்டிங் மூலமாக உங்களுக்கு வகுப்புகள் நடத்தப்படும். நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம். 1 மணி நேரம் தான். ஃபஸ்ட்டு வந்து அடிப்படை வகுப்பு, அதுக்கடுத்து உயர்நிலை வகுப்பு என்று வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. விருப்பப்படும் நபர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஜோதிட கிளாஸ்க்கான விவரங்கள், முழு விவரங்கள், கட்டணம் ஆகிய விவரங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணப்படும். விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக கலந்துக்கலாம். தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான 12 ராசிக்கான பொது பலன்களை பற்றி பார்த்துருக்கீங்க. 12 ராசி நேயர்களும் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்கிறத உங்களுக்கு கோச்சார ரீதியான கிரகங்கள் அடிப்படையில் உங்களுக்கு நான் பலன்கள் சொல்லியிருக்கேன். ஸோ மேலும் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய எதிர்கால செயல்பாடுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க. வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் போடுங்க. கட்டாயமாக உங்களுக்கான ஜாதகம் பார்க்கும் நேரத்தை உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்லேயே சென்ட் பண்ணிடுவேன். அதுக்கு பிறகு கால் பண்ணி உங்களுக்கு விவரங்களை தெரிவிக்க முடியும் என குறிக்கொள்கிறேன். இந்த வீடியோ பார்த்துக்கொண்டிருக்கும் அன்பு நேயர்கள், உங்களுடைய உறவினர்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதேபோல் உங்களுடைய மேலான கருத்துக்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்துறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு காலையில் கூட ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர், ரிட்டையர்ட் ஆஃபீஸர் ஒரு அண்ணாச்சி ஃபோன் பண்ணி, தம்பி ரொம்ப சூப்பராக சொன்னீங்கப்பா, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்கள் சொன்ன விவரங்கள் எல்லாமே, அப்படியே மேச ராசிக்கு நீங்கள் சொன்னது அப்படியே எனக்கு ரியலாகவே நடந்துக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களும் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க கருத்துக்களை. ஸோ அதே போல் மேலும் மேலும் 12 ராசி நேயர்களுமே உங்களுடைய மேலான கருத்துக்களை கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ அனைவருமே பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த முடியும் என கூறிக்கொள்கிறேன். உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய அன்பான கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசி. நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.